நடுவிரலுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுமா? இதே நடுவிரலை ஒரு நபர் இந்த நாட்டு நீதிமன்றத்திற்கு முன்பு, நீதிபதிக்கு முன்பு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முன்பு, இந்த நாட்டு பெண்களுக்கு முன்பு காட்டியிருக்கிறான். இந்த நபர் பாகுபலியா, பிஜேபியின் முன்னாள் எம்எல்ஏவா. இந்த நபர் ஒரு கொலைகாரன், ஒரு ரேபிஸ்ட். இந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் களமிறங்கி விட்டது. இந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி அமைதியாக இருக்கிறது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற அந்த கனவிலிருந்து வெளிவந்து விடுங்கள். அது உண்மை கிடையாது, அது போலித்தனம், போலி நாடகம் மற்றும் தான். जो कभी बेटी बचाओ बेटी पढ़ाओ अभियान का मजाक उड़ाते हैं. நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஒரு டயலாக் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நாங்க ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், ஜீரோ டாலரன்ஸ். இது போன்ற சம்பவம் யார் செய்தாலும் அவர்களை சும்மா விட மாட்டோம், தூக்கு தண்டனை தான். ஆனால் இந்த நடு விரலை காட்டிய நபரும் உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர் தான். இந்த வீடியோவில் தரதரவென்று எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பெண்ணை பாருங்கள். என்ன தவறு செய்தார்? தீவிரவாதியா, கொலைகாரியா, அல்ல ஒரு சின்ன குழந்தையுடைய நகைகளை பறித்து சென்ற நபரா, அல்ல குழந்தை கடத்தக்கூடிய கும்பலை சார்ந்த பெண்மணியா, ட்ரக் அடிக்டா? யார் இந்த பெண்மணி? இந்த நடுவிரலை காட்டிய அதே மிருகத்தால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்மணி. வீட்டுக்கு வா, வேலை போட்டு தர்றேன், ஆசை காட்டி அந்த 17 வயது சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த மிருகம்தான் இந்த நபர். பெயர் குல்தீப் சிங்கர், ஒன்னாவ் எக்ஸ் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ.